வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட் அறிவிப்புல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது வருமான வரி சலுகை தான். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக வருமான வரி சலுகை உயர்த்தப்பட்டிருக்கு. இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம மணிமாறன் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா வருமான வரி சலுகை தான். அதுக்கேத்த மாதிரியே நம்ம நிதியமைச்சர் அவர்களும் அந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அஸ் அன் எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது உங்களுக்கு நல்லாவே ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு நற்செய்தினே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப அதையுமே பாத்தீங்கன்னா 4 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது முன்னாடி 3 lakhs இருந்தது, இப்ப 4 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பேசிக் எக்ஸாம்ஷனே. இப்ப இதுவே ஒரு வரவேற்பு தக்கக்கூடியதுதான். அது மட்டும் இல்லாம 12 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிற அந்த சேலரியா இருக்கட்டும் அல்லது ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் 12 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டாக்ஸே கிடையாது. டாக்ஸ் வரவே வராது. பொதுவா நம்ம சேலரிடு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அவருடைய சேலரி 12,75,000 வச்சுக்கோங்க. இதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அது சேலரி பர்சனுக்கு மட்டும்தான் வரும், மத்த யாருக்கும் கிடையாது. சேலரிடு பர்சனுக்கு 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருந்தது. முன்னாடி 50,000 இருந்தது, இப்ப 75,000 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 12,75,000 சேலரி வாங்கக்கூடியவருக்கு 75,000 அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட நெட் சேலரி 12 lakhs ஆயிடும். இந்த 12 lakhsக்கு டாக்ஸ் இல்லையா அப்படின்னா டாக்ஸ் இல்ல. அதாவது ஆக்சுவலா டாக்ஸ் ரேட் வரும். 12 lakhs சேலரி வரைக்கும் அவருக்கு வருது அப்படின்னா 10% ஆஃப் டாக்ஸ் ரேட் வரும். ஆனா அந்த 10% டாக்ஸ் அவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அது இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, 87A அப்படின்னு. அந்த 87A படி அந்த 12 lakhs வரைக்கும் என்ன டாக்ஸ் வருதோ அதை கவர்மெண்ட் கட்டும் அவருக்காக. அப்போ இவர் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. 12 lakhsக்கு மேல போறவங்க எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காவே 4 lakhs வரைக்கும் மட்டும்தான் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் இருக்குமே தவிர பேலன்ஸ் அஸ் யூசுவல் அவங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சார். 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி சலுகை அப்படின்னு இருக்கு. பட் நம்ம அந்த டாக்ஸ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 4 lakhs to 8 lakhs ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 8 lakhs to 12 lakhs ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி கிளாரிஃபை பண்ணலாம்? அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபேட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மட்டும் அவங்க சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அதே கவர்மெண்ட் ஏத்துக்கிறது, உங்களுக்கு டாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு. இல்ல சார், இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் 12,75,000 சொன்னேன். சப்போஸ் அவர் 13,75,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு 75,000 தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் படி சேலரி பர்சனுக்கு. பேலன்ஸ் 13 லட்சம் ரூபாய் என்ன ஆயிடும்னா டாக்ஸபிள் இன்கமா வந்துடும். இந்த 13 லட்சம் அப்படிங்கிறப்போ அவரோட கேட்டகரி 12 lakhsக்கு தாண்டி போயிடுது. அந்த ஸ்லாப் பாத்தீங்கன்னா 12 to 16 lakhs ஸ்லாப்ல அவர் போயிடுவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு என்ன வராதுன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் 12 lakhs வரைக்கும் வராது. ஆனாலும் 4 lakhs வரைக்கும் அவரு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது நார்மலா எல்லாரும் உள்ள ப்ரொசீஜர். அப்போ 4 to 8 lakhsக்கு அவர் 5% ஆஃப் டாக்ஸும் 8 to 12 lakhsக்கு 10% ஆஃப் அது ஸ்லாப் ரேட் கண்டுபிடிப்பாங்க, 10% ஆஃப் டாக்ஸும் கட்டணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு மட்டும் அவர் 15% ஆஃப் டாக்ஸ் கட்ட வேண்டியது உண்டு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன கேட்போம்னா, அப்ப என்னோட சேலரி 13 லட்சம்னா 12 லட்சம் டாக்ஸே கட்ட தேவையில்லையா? பேலன்ஸ் 1 லட்சத்துக்கு மட்டும் நான் டாக்ஸ் கட்டினா போதுமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா அவங்க என்டையர் டாக்ஸும் கட்டி தான் ஆகணும். சப்போஸ் அவரோட சேலரி 13 லட்சத்துக்கு உள்ள இருந்தா மட்டும், அதாவது 12 லட்சத்துக்கு உள்ள இருந்தா மட்டும் அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே அந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்டையர் இன்கமும் எக்ஸம்ஷன் வந்துடும். இப்போ நான் சம்மரைஸ் பண்ற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க சேலரி வாங்குறீங்க, உங்க சேலரி 12,75,000 ரூபாய் வரைக்கும் உங்க சேலரி இன்கம் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க இந்த டாக்ஸுக்குள்ள வரமாட்டீங்க. அதாவது டாக்ஸ்க்குள்ள வரமாட்டீங்க, உங்களுக்கு டாக்ஸ் வரும், பட் ரிபேட்ல போயிடும். நீங்க 1 ரூபாய் கூட டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியத்துக்குள்ள வரமாட்டீங்க. ஆனா அதே இது 12 லட்சத்துக்கு மேல உங்களோட டாக்ஸ், அதாவது 12,75,000 அப்படின்னா அதுக்கு மேல நீங்க 1 ரூபாய் போனாலோ இல்ல 2 ரூபாய் அதை தாண்டிருச்சு அப்படின்னாலே நீங்க இந்த சேலரி அதை தாண்டிடுவீங்க. எக்ஸம்ஷன் லிமிட்டை நீங்க தாண்டிடுவீங்க. உங்களுக்கு என்ன ஆகும்னா அஸ் யூசுவல் ஸ்லாப் ரேட் 4 to 8 lakhsல இருந்து 5%, 10%, 15% மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ சேலரிக்கு மட்டும் சொல்றீங்களா, ஒரு பிசினஸ் பர்சனா என்ன பண்ணும்? ஈவன் பிசினஸ் பர்சனுக்கு இந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஒன்னு தருவாங்க. அது சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் உண்டு, பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடையாது. அப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு நெட் இன்கம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட நெட் ப்ராஃபிட் 12 lakhs வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன வராதுன்னா இந்த இன்கம் டாக்ஸ் வராது. சரி, இப்போ இந்த 12 lakhs
டேக்ஸுங்கிறது என்னோட பிசினஸ் இன்கம் மட்டுமா இல்ல சேலரி இன்கம் மட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களோட என்டையர் இன்கம். நீங்க வந்து இப்போ நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இருக்கு, அல்லது நீங்க வந்து ஒரு கேபிட்டல் கெயின் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த 12 lakhsக்கு மேல எக்ஸீட் ஆயிடும். இல்ல நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருக்கீங்க, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து இன்ட்ரெஸ்டோ இல்ல டிவிடெண்டோ வருது அப்படின்னா அதுக்கும் 12 lakhsக்கு மேல எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும். ஸோ உங்களோட டோட்டல் இன்கம், உங்களோட என்டையர் டோட்டல் இன்கம் 12 லட்சத்துக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. சேலரிடு பர்சனா இருந்தா 12,75,000க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள வந்துடுங்க, நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம நியூ ரெஜிம்ல பாக்குறோம். ஓல்டு ரெஜிம்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? ஓல்டு ரெஜிம்ல இந்த மாதிரி மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஸோ எப்பவுமே நியூ ரெஜிம் தான் இப்போ ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ நியூ ரெஜிம்ல தான் இன்னுமே பெனிஃபிட்டும் அதிகம். ஓல்டு ரெஜிம்ல வந்து அதே 2,50,000 2,50,000க்கு மேல 5 lakhs வர்ற வரைக்கும் 5% டாக்ஸ். அதே இது 5 to 10 lakhsனா 20%. above 10 lakhs மேல போயிட்டா 30% ஸ்லாப். இதுல தான் இன்னும் இருக்கு. பட் இதுல நீங்க டிடக்ஷன்ஸ் வந்து அவைல் பண்ணலாம். சார் உங்களோட டிடக்ஷன்ஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுவே எனக்கு ஒரு 2 லட்சம் இருக்கு, அப்புறம் மெடிக்ளைம் இருக்கு, அதே மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், 2,50,000 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 5% டாக்ஸ் காட் ஆயிடும். இப்போ இங்க வந்து 250 தான், அதுக்கு மேல உங்களுக்கு பெனிஃபிட்டும் இல்லை. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 250ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது டிடக்ஷன்ஸ் சொல்லுவோம், அது இருந்தா நீங்க ஓல்டு ஸ்கீம்ல போகலாம். அது வேற அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். பட் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட இன்கம் வந்து ஓல்டு ஸ்கீம்லயே ஒர்க் அவுட் பண்ணும், நியூ ஸ்கீம்லயே ஒர்க் அவுட் பண்ணும். எதுல உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஸ்கீம்ல போறது நம்ம நல்லது. ஆனா இப்போ இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது சார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஓல்டு ஸ்கீமை தவிர்த்துட்டு நியூ ஸ்கீம்ல போகலாம். ஏன்னா நியூ ஸ்கீம்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சார் இப்போ ஃபைலிங் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துல இருந்து 4 வருஷமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு தவற விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ITRU அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டியூ டேட் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா, அதாவது நார்மலா ஒரிஜினல் ரிட்டர்ன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பிலேட்டட் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஒரிஜினல் ரிட்டர்ன்ங்கிறது வந்து வித்தின் த டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணும். இப்போ நீங்க சேலரிடு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 24 இருந்து மார்ச் 25ஓட சேலரியை வந்து நீங்க சேலரி ரிட்டர்ன் நீங்க எப்போ ஃபைல் பண்ணணும்னா ஜூலை 2025க்குள்ள ஃபைல் பண்ணும். இது வந்து டியூ டேட் 31 ஜூலைக்குள்ள. இது பேர் ஒரிஜினல் ரிட்டர்ன் சொல்லுவோம். இல்ல சார் நான் அந்த டைம்ல ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா பிலேட்டட் ரிட்டர்ன் சொல்லுவோம். இந்த பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 31 டிசம்பர் 2025 வரைக்கும் டைம் தருவாங்க. 31 டிசம்பர் 2025 வரைக்கும். அந்த டிசம்பரோட கட் ஆஃப் ஆயிடும். இதுக்கப்புறமா நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் தனியா ஒன்று ஓப்பன் ஆகும், அது வந்து ITRU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ITRU என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணலாம், பட் ரீஃபண்டை கிளைம் பண்ண முடியாது. இன்கம் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ண முடியும், அதை டாக்குமெண்டா வச்சுக்க முடியும், வித் பெனால்ட்டியோட தான் நீங்க ஃபைல் பண்ணணும். ஆனா உங்களுக்கு சப்போஸ் ரீஃபண்ட் வர வேண்டியது இருக்கு, அதனால கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற இந்த 2 வருஷம் அதை 4 வருஷமா மாத்தினது வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் தான். இப்போ நீங்க டியூ டேட்லயும் ஃபைல் பண்ணல, பிலேட்டட் ரிட்டர்ன் டியூ டேட்லயும் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களோட ரிட்டர்னை அடுத்து 4 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். அந்த லிமிட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ TDSலயுமே சில சேஞ்சஸ் வந்து வந்திருக்கிறத பாக்குறோம். சோ அது பத்தி இப்போ இது பாத்தீங்கன்னா TDSல ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. சீனியர் சிட்டிசன்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பெருசா இருக்காது, ஒன்லி இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் வரும். ஸோ அவங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல போட்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து அவங்களுக்கு TDS கிடையாது. 50,000க்கு மேல போயிடுச்சுன்னா TDS பிடிக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1 லட்சம் வரைக்கும் TDS பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் வரைக்குமே அவருக்கு TDS அப்ளிகபிள் ஆகாது. ஸ்ட்ரைட்டாவே அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருப்பாங்கன்னா 50,000 தாண்டின உடனே 55,000 ஆயிடுச்சுன்னா அதுக்கான 10% TDS வந்து குடிச்சிட்டு கொடுப்பாங்க. இப்போ அது கிடையாது, 1 லட்சம் வரைக்கும் கிடையாது. இப்போ TDSல இது இன்னொன்னு என்ன வந்திருக்குன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இப்போ நிறைய இந்த வாடகைக்கு எல்லாம் போறாங்க இல்லையா. ஸோ இப்போ வாடகை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு வந்து நம்ம TDSன்னு ஒண்ணு பிடிப்போம். இந்த TDS வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2,40,000 மேல தாண்டிட்டாலே நம்ம வந்து TDSன்னு ஒண்ணு பிடிப்போம். அது 10% பிடிப்போம். அதாவது இப்போ நீங்க வந்து வீடு வச்சிருக்கீங்க, எனக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க,
நான் வந்து உங்களுக்கு வாடகை ஒரு வருஷத்துக்கு 2,40,000 கொடுக்குறேன் அப்படின்னா 2,40,000 தாண்டிட்டாலே டிடிஎஸ் உங்களுக்கு 10% டிடெக்ட் பண்ணி தான் நான் பேமெண்ட் பண்ணுவேன். இப்போ அந்த ஸ்லாப் வந்து 6 லட்சமா மாத்திருக்காங்க. ஸோ இது பெரிய பெனிஃபிட் இது. ஸோ அப் டு 6 லேக்ஸ் வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்காம, அதாவது ஒரு மாசம் 50,000 ரூபாய் நான் ரெண்ட் கொடுத்தா கூட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமையே உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பெனிஃபிட் வந்து இப்போ டிடிஎஸ்ல வந்திருக்கு. அதே போல வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வெளிநாடு போறீங்க, அங்க செலவு பண்றீங்க, அல்லது இப்போ பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, இதுல உங்க பசங்களுக்கு ரூபா அனுப்பும்போது இந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 7 லட்சம் டிரான்சாக்ஷன் வந்துட்டாலே டிசிஎஸ்ன்னு ஒண்ணு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த 7 லட்சம் டிரான்சாக்ஷனை 10 லட்சமா மாத்திருக்காங்க. ஸோ அப் டு 10 லட்சம் வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்தா கூட உங்களுக்கு வந்து டிசிஎஸ்ங்கிறத கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து உண்மையாவே வரவேற்கத்தக்கது தான். ஸோ இது வந்து அசசிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாவே இருக்கக்கூடியதும் கூட. சரி, இப்போ இன்னைக்கு பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு காமன் மேனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது? கண்டிப்பா காமன் மேனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ மெயினா வந்து லாஸ்ட் இயர்லாம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் மாற்றவே இல்லை. இந்த இயர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3லேருந்து 4 மாதிரி இருக்கு. அப் டு 12 lakhs வரைக்குமே வந்து டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது 12 லட்சத்துக்கு கீழே வருவாய் கோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டேக்ஸுங்கிற பேர்டன் வந்து அவங்களுக்கு இல்லாம போயிடும். அதே மாதிரி சில பேர் இந்த வாடகை வருமானத்தை மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய பிசினஸ் அதாவது இப்போ நீங்க நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாடகை வருமானம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதை வச்சுதான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கும். அவங்களும் வந்து இந்த இன்கம் டேக்ஸுங்கிற பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வர விடாம அந்த அதோட வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணதுல, அந்த வருவாய் கோட்டை இன்க்ரீஸ் பண்ணதுல வந்து அவங்க உண்மையாவே பெனிஃபிட் அடைவாங்க. இது வந்து வரவேற்கத்தக்க கூடிய மாற்றங்கள் மேடம். சார், இன்னைக்கு நம்மளோட ஆடியன்ஸ்க்காக இன்னைக்கு பட்ஜெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஒரு காமன் மேனுக்கு டாக்ஸ் ரிலேட்டடா ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையுமே எங்களுக்காக கிளாரிஃபை பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.